ரிக்கி பாண்டிங் இருக்கார்ல, ஆமாம், ஆஸ்திரேலியாவோட கேப்டன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு விராட் கோலி மாரி ஒரு பிளேயர் மட்டும் இருந்திருந்தா நாங்கள் வந்து இது வரைக்கும் அந்த வேர்ல்டு கப் இருக்குல்ல, அந்த வேர்ல்டு கப்லாம் ஒரு டைம் கூட மிஸ் பண்ணாமல் நாங்கள் வேர்ல்டு கப் வாங்கியிருப்போம். நாங்கள் அந்த வேர்ல்டு கப்புன்றதே எங்கள் கையில் தான் வச்சுருந்துருப்போம். எங்கள் சொத்தாக இருந்திருக்கோம் அது வேர்ல்டு கப்புன்றது. இப்போ அவங்க சொத்து தான் இருந்தாலும் நாங்கள் ஒன்று கூட விட்டுருக்க மாட்டோம், ஒன்று கூட மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். எல்லாத்தையும் நாங்கள் வாங்கியிருப்போம். விராட் கோலி மாரி ஒரு பிளேயர் எங்கள் கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ரிக்கி பாண்டிங் யார் சொல்கிறது? ரிக்கி பாண்டிங். இதுவே இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம சிஎஸ்கே முன்னாள் வீரர் வந்து அம்பத்தி ராயுடு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஃபைனல் ஃபைனல் மேட்ச் அப்போ ஆரஞ்சு கப்பு வின் பண்ணால் மட்டும் வந்து கோப்பை வின் பண்ண முடியாதான். இவனெல்லாம் என்ன சொல்கிறது? ஆரஞ்சு கப் வச்சுருந்தா மட்டும் கோப்பை வின் பண்ண முடியாது, நீங்கள்லாம் ஒரே டீமாக விளையாடினா தான் வின் பண்ண முடியும். அது என்ன எங்களுக்கு தெரியும்பா. இவனு என்ன காண்டுனா, அன்றைக்கி சிஎஸ்கே வச்சு ஓட விட்டானுங்களா ஆர்சிபி அன்றைக்கி வின் பண்ணிச்சுல்ல, அந்த கடுப்பு தான் இவங்களுக்கு எல்லாருக்குமே. அந்த கடுப்பில் தான் எல்லாருமே பேசுகிறாங்க. ஆர்சிபி எப்பவுமே ஒரு நல்ல டீம். ஏன்னா கோலியை பற்றி எல்லாமே ஒரு மாதிரி தப்பாகவே பேசுகிறீங்க. கோலி வந்து இந்த மாதிரி அக்ரெஷன் கட்டுறாரு. கோலியே சொல்லிட்டாரு, எனக்கு எப்போ அந்த அக்ரெஷன் எப்போ என்கிட்ட குறையுதோ நான் அப்போ கிரிக்கெட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அக்ரெஷன் தான் கோலிக்கு பிடிக்கும். அதனால தான் அவர் இன்னும் பிளேயராகவே இருக்கார். கோலி வந்து ரொம்ப நல்ல பிளேயரு. பார்ப்போம். ராயுடு நீலாம்